த்துக்கு முன்னாடியே இந்த கார் போலீஸ் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு. அவ போலீஸ் கிட்ட இது மாதிரி ஒரு கார் என்ன துரத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. கார் நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அதை நோட் பண்ணவே இல்லை, மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றா. போலீஸும் ஒரு நாள் நைட் பாதுகாப்பு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ பயத்திலேயே அழுதுகிட்டே அவங்க அப்பா போட்டோ வச்சு அழுதுகிட்டே படுத்து தூங்குறா. அப்படி தூங்கலான்னு அவ போகும்போது அவளுக்கு தூக்கம் வரல. திடீர்னு எழுந்துக்கிறா. துரத்திட்டு வந்தது யாரா இருக்கும்? அந்த லெட்டர் போட்டவனா? எங்க அப்பாவா? அவன் கிட்டதான் இருக்கானோ? இல்ல எங்க அப்பாவை ஒரு பகட்டுக்காயா யூஸ் பண்ணி என்ன கொலை பண்ண பாக்குறானோ? இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்ல பயத்தோடயே இருக்கா அவ. ஆனா அந்த காரை வேற எங்கேயோ நம்ம திரும்ப பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பயத்தோடயே இருக்கா. சரி, நம்ம அப்பாவோட இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டிப்பா நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பர்சனல் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள போய் ஏதாவது கிடைக்கதான் தேடி பார்க்கலான்ட்டு போறா. அப்படி போகும்போதுதான் அவரோட பழைய டைரி